ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்மியான மட்டன் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 1/2 கப் முந்திரி, கசகசா, தேங்காய் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. முந்திரியும் கசகசாவும் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காயோட சேர்த்து இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் அண்ட் 3 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம், அதாவது 1/2 kg மட்டனுக்கு ஒரு 2 ஆனியன் சேர்த்து கொஞ்சம் வதக்கி. ஆனியன் ரொம்ப ப்ரௌனாக வேணாங்க, தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கலாங்க, ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணல இல்லையா. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் நல்லா விட்டுருக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 2 விசில்ஸ் விட்டுருங்க. இப்போது நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. இப்போ எம்மியான கமகம மட்டன் ஒயிட் குருமா ரெடி. உண்மையிலேயே டேஸ்ட் அவ்வளோ ஆசமாக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.